அத்தியாயம் 36. அவன் பொருளெடுத்து அவனையே போடணும். கண் இமைக்கும் நேரத்தில் 3 நாட்கள் கடந்துவிட்டன. திட்டமிட்டபடி சுடூர் குடும்பத்தின் விருந்து வந்துவிட்டது. இரவு வந்தவுடன் ஐஸ் ராக் நகரத்தின் மையத்தில் உள்ள கோட்டை குதிரை வண்டிகளாலும் விருந்தில் கலந்து கொள்ள கூடியிருந்த பிரபுக்களின் கூட்டத்தாலும் சலசலத்தது. சிந்தியா சுடோர் தேர்ந்தெடுத்த நேரம் அசாதாரணமான புத்திசாலித்தனமாக இருந்தது என்பதை ஒருவர் ஒப்புக்கொள்ள வேண்டும். சுடோர் குடும்பத்தின் செல்வாக்குடன் இவ்வளவு பெரிய பிரபுக்களின் குழுவை விருந்துக்கு அழைப்பது சாத்தியமில்லை. இருப்பினும் இது வடக்கு பிரதேசத்திலிருந்து ட்ரோல் இராணுவம் பின்வாங்குவதோடு ஒத்துப்போனது. இழந்த அரண்மனைகள் ஒவ்வொன்றாக எளிதாக மீட்டெடுக்கப்பட்டன. சிலர் இதை மாயையாக கருதினாலும் அதை இன்னும் ஒரு வெற்றியாக கருத முடியாது. மேலும் வடக்கு பிரதேசத்தில் இருந்த 2 மார்க்யூஸ்கள் மட்டுமே ஐஸ்ராக் நகரில் இருந்தன. இந்தச் சூழ்நிலையில் டியூக் செயின்ட் ஹில் தனிப்பட்ட முறையில் விண்டர்ஃபெல் நகரில் ஒரு விருந்தை நடத்தவில்லை என்றால் ஐஸ் ராக் நகரம் இந்த இரவு வடக்கு பிரதேசத்தின் மையமாக இருக்க விதிக்கப்பட்டது. விருந்து 6 மணிக்கு தொடங்கியது. நைட் அகிலன் 5:30 மணிக்கு வந்தான். அவன் தனியாக வந்தான். இது ஒரு உயர்நிலை உன்னதமான விருந்து. இயற்கையாகவே சாதாரண உதவியாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நைட் லோஷன் ஆரம்பத்தில் பங்கேற்க தகுதி பெறவில்லை. ஆனால் ஒரு செய்தியை வழங்குவதற்காக அகிலன் அவரை கிரே கேஸில் டவுனுக்கு திருப்பி அனுப்பினான். செயின்ட் ஹில்ட் குடும்பத்தின் 2 வாரிசுகளுடனும்தான் இப்போது உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்று அகிலன் உணர்ந்தான். எனவே கவுண்டுமான் மிகவும் துணிச்சலாக இருக்க துணிய மாட்டார் என்று தெரிகிறது. எனவே இனி நிழலில் ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் வீட்டில் எந்த குழப்பமும் ஏற்படாமல் இருக்க லோஷனை அவர் இறந்துவிட்டதாக நினைத்து திருப்பி அனுப்பினார். சாரி சார், உங்க அழைப்புதழைக் காட்ட முடியுமா? கோட்டை வாயிலில் இருந்த காவலர் அகிலனை பார்த்ததும் விரைவாக தடுத்தார். அவரது முகம் எதிர்பார்ப்புடன் பிரகாசித்தது. அகிலன் தனது அழைப்புதழை எடுத்து காவலரிடம் கொடுத்தார். காவலர் அவசரமாக அதை ஏற்றுக்கொண்டார். கவனமாக சரிபார்த்தார். அதன் நம்பகத்தன்மையை உறுதி செய்த பிறகு அவரை கடந்து செல்ல அனுமதித்தார். சர்னைட் அகிலன், சிரமத்திற்கு மன்னிக்கவும். விருந்துக்கு வருக. தயவு செய்து உள்ளே வாருங்கள். அதன் பிறகுதான் அகிலன நிதானமாக கோட்டைக்குள் நுழைந்தார். வழியில் அவனை பார்த்து அனைவரும் ஆச்சரியத்துடன் காணப்பட்டனர். மேலும் பலர் அவனை நோக்கி விரல்களை நீட்டிக்கொண்டே ஏதோ கிசுகிசுத்தனர். இந்த பார்வைகளால் அகிலன் கவலைப்படவில்லை. நம்பிக்கையுடன் விருந்து மண்டபத்தை நோக்கி நடந்தான். சார்னை, தயவு செய்து காத்திருங்கள். துரதிருஷ்டவசமாக அவன் மண்டப நுழைவாயிலில் சுடர் குடும்பத்தின் சமையல்காரரால் நிறுத்தப்பட்டார். ஆங்லர் குடும்ப சின்னத்தை ஒரு பார்வையுடன் அடையாளம் கண்டுகொண்ட பட்லர், நீங்கள் நைட் அகிலனாக இருக்க வேண்டும், இல்லையா? என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். ஆமாம். பட்லரின் போலி புன்னகையை ஒரு குத்தினால் உடைக்க வேண்டுமா என்று யோசித்துக் கொண்டே அகிலன் தனது கைகளை கட்டிக்கொண்டார். ஒருவேளை பட்லர் அகிலன் நற்பெயரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது ஆபத்தை உணர்ந்திருக்கலாம். அவர் ஒரு அடி பின்வாங்கி, மன்னிக்கவும் நைட் அகிலன், நீங்கள் உங்கள் போர் கவசத்தில் விருந்தில் பங்கேற்க முடியாது. உண்மையில் அகிலன் எந்த சடங்கு உடையையும் கண்டுபிடிக்கவில்லை. எனவே அவன் புதிதாக வாங்கிய கவசத்தை விருந்துக்கு அணியத் தேர்ந்தெடுத்தான். சாதாரணமாக அது மிகவும் அவமரியாதைக்குரியதாக கருதப்படும். இருப்பினும் அகிலன் அதற்கு தயாராக இருந்தான். அவசரப்படாமல், அப்போ நான் என்ன உடுத்தணும் என்று கேட்டார். நீங்க சம்பிரதாய உடை அணிந்திருக்கணும். பட்லரின் பார்வை ஒரு முட்டாள் மாதிரி இருந்தது. அவர் ஏற்கனவே தனது கண்களால் அருகிலுள்ள காவலர்களுக்கு சமிக்கை செய்யத் தொடங்கியிருந்தார். அவமரியாதைக்குரிய வீரரை கோட்டையிலிருந்து வலுக்கட்டாயமாக அகற்றத் தயாராகிவிட்டார். சம்பிரதாய உடையா என்று அகிலன் ஏளனமாக பேசினார். திடீரென்று தனது மார்பை முஷ்டியால் அடித்து சத்தமாக அறிவித்தார். வடக்கு பிரதேசம் அவமானத்தை சந்தித்துள்ளது. போது இராணுவம் அப்படியே பின்வாங்கியது. உயிரிழப்புகள் இல்லாமல் இந்த விருந்தை அழகாக அலங்கரித்து
இசையிலும் நடனத்திலும் ஈடுபட்டு மகிழ உங்கள் அனைவருக்கும் மனம் இருக்கிறதா? நமது எதிர்த்தாக்குதல் எங்கே? நமது பழிவாங்கும் குணம் எங்கே? நமது ஆன்மா எங்கே? நாம் ஏன் எதுவும் செய்யவில்லை? நான் ஒரு சிறிய குதிரை வீரன், உங்கள் பிரபுக்களின் முடிவுகளை கேள்வி கேட்க உரிமை இல்லை. ஆனால் போர் முனையில் போரில் இறந்த என் தந்தை பரோன் ஆன்லருக்காக நான் வெளியேற்றப்படுகிறேனா? அவருடைய ஒரே மகனாக அவரை பழிவாங்காமல் என் கவசத்தை கழற்ற மாட்டேன் என்று இங்கே சத்தியம் செய்கிறேன். அரங்கமே அமைதியாகிவிட்டது. அகிலன் சொன்ன நீதியான வார்த்தைகள் காட்சியில் இருந்த இடைநிறுத்து பொத்தானை அழுத்தியது போல் உணர்ந்தன. விருந்தில் கலந்து கொள்ள வந்திருந்த கவச உடை அணிந்த அந்த விசித்திரமான மனிதனை அனைவரும் நம்ப முடியாமல் வெறித்துப் பார்த்தனர். குறிப்பாக சுடோர் குடும்பத்தைச் சேர்ந்த வயதான பட்லர். இதுவரைக்கும் கூட அவன் மனம் சலசலத்துக் கொண்டே இருந்தது. அகிலனின் உரத்த குரலால் அவர் திகைத்து போனாரா அல்லது அவர் சொன்னவற்றின் உள்ளடக்கத்தால் திகைத்து போனாரா என்பது அவருக்கு தெரியவில்லை. இந்த கட்டத்தில் தான் முதலில் திட்டமிட்டபடி இந்த முரட்டுத்தனமான வீரனை கோட்டையிலிருந்து வெளியேற்றுவது சாத்தியமில்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். அகிலன் உண்மையில் முரட்டுத்தனமாக இருந்தார், ஆனால் அவர் நீதிமான். சரியாகச் சொன்னால் இந்த விருந்து ஒரு ஏமாற்றும் அமைதிச் சாயலைக் கொண்டிருந்தது. இருப்பினும் எதிர்பாராத விதமாக முன்னர் ஏற்பட்ட திடீர் தோல்வியே இதற்குக் காரணம். மேலும் பூதம் திரும்பப் பெறப்பட்டது எதிர்பாராத விதமாக குழப்பத்தை ஏற்படுத்தியது. இவ்வாறு இழந்த நிலங்களை எளிதாக மீட்டெடுத்த பிரபுக்களுக்கும் தங்கள் கடந்த கால தோல்விகளை மூடி மறைக்கவும் தற்போதைய வெற்றியை ஊக்குவிக்கவும் ஒரு வாய்ப்பு மிகவும் தேவைப்பட்டது. எனவே இந்த வெற்றி கொண்டாட்டம் பல கட்சிகளின் உந்துதலுடன் வந்தது. எதிர்பாராத விதமாக இந்த வெற்றியின் போலி முகமூடியை கடுமையாக கிழித்து பிரபுக்களின் முகத்தில் கடுமையாக வீச யாரோ ஒருவர் இப்போது முன்வந்தார். கூட்டத்தில் சிந்தியா இருந்தார். கோட்டையிலிருந்து அகிலன் வெளியேற்றப்படும் அவமானகரமான காட்சியை அவள் நேரில் பார்க்க விரும்பினாள். ஆனால் இந்த காட்சியை பார்ப்பாள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. சிந்தியா பற்களை கடித்துக் கொள்ளும் தருவாயில் இருந்தாள். ஆனால் அதே நேரத்தில் அவள் இதயத்தில் ஒரு வருத்த உணர்வு வெளிப்பட்டது. இந்த விருந்து ஆரம்பத்தில் சுடர் குடும்பத்தினர் நற்பெயரைப் பெற ஒரு சிறந்த வாய்ப்பாக இருந்தது. ஆனால் இப்போது அது ஒரு நகைச்சுவையாக மாறிவிட்டதாக தோன்றியது. எல்லாம் ஒரே ஒரு நபரால்தான். ஆரம்பத்தில் எந்த பலனும் இல்லாத ஒருவர். சில சின்ன சின்ன தந்திரங்கள் மூலம் அவமானப்படுத்த நினைத்த ஒரு நபர். ஒருவேளை அவள் மிகைப்படுத்திச் செய்திருக்கக் கூடாது. பைத்தியக்கார பெண் சிந்தியாவும் தன்னை பார்த்துக் கொண்டிருப்பதையும் இன்னும் தனது நீதியான நடத்தையை பேணுவதையும் அகிலன் அறியவில்லை. சுற்றியுள்ள பார்வைகளை புறக்கணித்து அவர் தைரியமாக முன்னோக்கி நடந்தார். திகைத்துப் போன வயதான பட்லரை அகிலன் கடுமையாக தள்ளிவிட்டார். ஆனால் அவன் மீண்டும் அவனை தடுக்கத் துணியவில்லை. அகிலன் தனது தூய வெள்ளை கவசத்தில் விருந்து மண்டபத்திற்குள் நுழைவதை அவர் அகன்ற கண்களால் பார்த்தார். விருந்தில் கலந்து கொண்ட கணிசமான எண்ணிக்கையிலான பிரபுக்கள் ஏற்கனவே மண்டபத்தில் கூடியிருந்தனர். அகிலன் உருவம் மண்டபத்திற்குள் நுழைவதை பார்த்ததும் கூட்டத்தின் முகங்கள் மாறுபட்ட வெளிப்பாடுகளைக் காட்டின. சூடான விவாதங்களுடன் தங்களுக்குள் கிசுகிசுத்தன. தெளிவாக அகிலனின் உரத்த குரல் அவரது பெருமைமிக்க வார்த்தைகளை விருந்து மண்டபத்திற்குள் கொண்டு சென்றது. எனவே அவன் இயல்பாகவே விருந்தின் தற்காலிக மையப்புள்ளியாக ஆனார். ஆனால் யாரும் அவனை வரவேற்க முன்வரவில்லை. வெளிப்படையாக அகிலன் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தான். ஆனால் அவன் அதை பொருட்படுத்தவே இல்லை. அவன் மனதில் கூட மகிழ்ச்சி. எல்லாவற்றிற்கும் மேலாக இது அந்த பைத்தியக்கார பெண்ணால் கவனமாக திட்டமிடப்பட்ட ஒரு விருந்து. முதலில் சுடர் குடும்பத்தின் நற்பெயருக்கு நன்மை பயக்கும் வகையில் இருந்தது. ஆனால் இப்போது அகிலன் பேச்சால் முற்றிலும் அழிந்துவிட்டதாக தெரிகிறது. விருந்து அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதற்கு இன்னும் சிறிது நேரம் இருந்தது. இதனால் கலந்து கொண்டிருந்த பிரபுக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தனர். இதனால்
கலந்து கொண்டிருந்த பிரபுக்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருந்தனர். புதிதாக வந்தவர்கள் மண்டபத்தின் சூழல் சற்று வித்தியாசமாக இருப்பதாக உணர்ந்தனர். அதை பற்றி விசாரித்த பிறகு அது அகிலன்தான் என்று கண்டுபிடித்தனர். இதனால் அகிலன் மீதான பார்வைகள் மேலும் மேலும் அதிகரித்தன. அகிலன் எரிச்சலடைய ஆரம்பித்தான். அதனால் அவன் கண்களை மூடிக்கொண்டான். நேரம் செல்ல செல்ல வந்த விருந்தினர்களின் நிலை உயர்ந்தது. அஜயன் மண்டபத்தின் நுழைவாயிலில் தோன்றும் வரை. பின்னர் விருந்து மண்டபம் திடீரென்று மீண்டும் அமைதியானது. அஜனுக்கு பிரபுக்கள் மத்தியில் அதிக மதிப்பு இருந்ததால் இது நடக்கவில்லை. மாறாக முந்தைய தொடர்ச்சியான பயங்கரமான தோல்விகள் காரணமாக வடக்கு பிரதேசத்தின் பிரபுக்கள் மத்தியில் அவரது நற்பெயர் மிகவும் மோசமாக இருந்தது. ஆனால் அவரது தோற்றம் இன்னும் மண்டபத்தை மீண்டும் ஒருமுறை அமைதியில் ஆழ்த்தியது. ஏனென்றால் அவரும் கவசம் அணிந்திருந்தார்.